ஹாய் ஹலோ, நாம் இன்றைக்கி மிளகு ரசம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் புளியை கரைச்சி புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 தக்காளியும் சேர்த்து பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போது இதுக்கு போதுமானது. இப்போது இது தாளிப்புக்காக நான் வத்தல், கருவேப்பிலை, அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, இது 3ஐயும் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது போதும் நமக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அது கூட கொஞ்சமாக கடுகு, அப்புறம் நம்ம எடுத்து வச்ச வத்தலையும் போட்டுக்கிடலாம். இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் அந்த சீரக இதையும் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிண்டி விடணும்.